ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் திரும்ப கூப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து மீனை வச்சு மீன் 65 செய்ய போகிறோம். அதாவது கோழி வச்சு நம்ம செஞ்சுருப்போம்ல, இது வந்து மீனை வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இந்த மீன் எடுத்துருக்கிறேன் நான் வந்து. இது வந்து எலும்பு இருக்காது, தோல் இருக்காது, அழகாக வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த மீனை தான் நான் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் ஐஸ் விட்டதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம், சின்னதாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம். அதில் வந்து உங்கள் ருசிக்கு தக்க நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டுக்கிறேன். 1 மேஜை கரண்டி காஷ்மீர் சில்லி வச்சுருக்கேன். 1 மேஜை கரண்டி இறைச்சி மசாலா தூள், 3/4 மேஜை கரண்டி மிளகுத்தூளும், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன். 3/4 மேஜை கரண்டி பூண்டு மட்டும் நல்லா அரைச்சது. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுப்போம். மீனை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுக்கணும். ஏன்னா உப்பு போட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கோம். அதனால் தண்ணி இப்போ இல்லாமல் நல்லா இருக்குதுல்ல கெட்டியாக. இதில் வந்து இந்த சிவப்பு கலர் சாப்பாட்டுக்குள்ள கலர் போடுறாங்களா, அது வேணால் போடலாம், இல்லாட்டி மஞ்சள் கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எந்த கலர் எதுவும் யூஸ் பண்ணலை, சும்மா இயற்கையான உள்ள கலர் தான். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பூண்டை வந்து நான் மெல்லிசாக அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். 2 கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். 1 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அது போக 3 மேஜை கரண்டி சோள மாவு, 1 மேஜை கரண்டி அரிசி மாவு. இப்போ பொரிக்கிறதுக்கு என்ன வேணும் வாங்க செய்யும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருளை பார்த்துட்டு வாங்க. முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அடிச்சிக்கிறேன். அடிச்சுட்டு இதில் ஊற்றி விட்டுறேன். முட்டை வந்து மீனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து எடுத்து வச்ச மாவு போட்டுக்கிறேன். மீனில் மசாலா போட்டேன்ல, அந்த சமயத்தில் இந்த எலுமிச்சை சாறை ஊற்றிருக்கணும். நான் வந்து எடுத்து வச்சதை வந்து மறந்துட்டேன். 1 மேஜை கரண்டி ஊற்றிக்கிறேன். நீங்கள் முழு பழமாக இருந்தால் ஒரு 1/2 பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். எலுமிச்சை சாறை மீன்லேயே ஊற்றும்போது நல்லா இருந்திருக்கும். மீனில் சேர்ந்து போய் இப்போ மாவுக்கு மேலே ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சேர்ந்துருவோன்னா அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நல்லா இருக்குது. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் பொரித்து எடுத்துகிட்டு பொரிக்கணும். அதனால தான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பூண்டை போட்டுக்கிறேன். நல்லா சிவந்து வரட்டும். இது வந்து சில பேருக்கு அவ்வளோ போட்டு சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால் நான் வந்து பூண்டை பொரித்து போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா செவந்து வருது. இந்த சமயத்தில் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். நல்லா பொரித்து செவந்துருச்சா, இந்த சமயம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த எண்ணெய் வடிகட்டுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் மீனை போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும், அப்புறம் கிண்டி விடுவோம். ஓரளவு வெந்து வருது. இப்போ தான் வாட்டி கிண்டுறேன், பரட்டி விட்றேன். கோழியை விட மீன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டைலில் ஃபிஷ் 65 தயாராகிட்டு. இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சத்தம் வருதுன்னு. ஈடு பொரித்த மாதிரி இந்த 65ஐயும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த 65 வந்து சாதத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னாலும் எல்லா வித குழம்புக்கும் பொருத்தமாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்புனாலும் சரி, ரசம்னாலும் சரி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், புளி சாதம், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வெளியே எங்கேயும் போனால் ஈஸியாக ஒரு தயிர் சாதம் எதுவும் வச்சு இதே எடுத்துகிட்டு போனாங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். பசி நேரத்துக்கு சொல்லவா சரி, இதே சும்மே சாப்பிட்டு வைத்து நெரிச்சிக்கலாம். எல்லோரும் விரும்பி செஞ்சு சாப்பிடட்டும், நமக்கும் ஆதரவு கொடுக்கட்டும். சொல்லிடு இப்போ இருக்கா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.